ஹாய், திஸ் இஸ் மிக்ஸ் மல்டிமீடியா. ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன ஃபேக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு 200-300 ஆண்டு காலமாக வந்து வெள்ளைக்காரங்களுக்கு அடிமையாக இருந்தோம். அப்போ வந்து 30-40 கோடி மக்கள் இருந்தாங்க. அவங்க ஒரு 1,00,000 பேர் வந்து நம்மளை வந்து ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஒற்றுமையின்மை, அங்கங்கே குறுநில மன்னர்கள் ஆட்சி, வெள்ளைக்காரனுடைய சூழ்ச்சினால் வந்து நம்மளாம் வந்து அடிமைப்பட்டு கிடந்தோம். ஏன்னா பல சுரண்டல்கள் வெள்ளைக்காரங்களால் நடந்தது. அது வந்து அது மூலியமாக வந்து இங்கிலாந்துக்கு யூகேக்கு வந்து நிறைய வருமானத்தை எடுத்துகிட்டு போனாங்க. சுரண்டல்கள்னால் ஒரு சின்ன சுரண்டல் கிடையாது. இந்தியா ஒரு வளமிக்க செழிப்பு மிக்க நாடுன்னு தெரிஞ்சு இந்தியாவில் வந்து பெரிய அளவில் சுரண்டிட்டு போனாங்க. ஆனால் அவங்க போகும்போது, சுதந்திரம் விட்டு போகும்போது ஒன்றே விட்டுட்டு போயிட்டாங்க, ஒரு ஆயுதத்தை. அது என்ன ஆயுதம்னு பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் அப்படிங்கிற ஒரு ஆயுதத்தை வந்து, மொழியை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த இங்கிலீஷுங்கிற ஆயுதத்தை வச்சு நம்ம உலகத்தையே வந்து நம்ம இப்போ ஆட்டிக்கிட்டு இருக்கோம். இப்போ என்ன ஒரு ஃபேக்ட் அப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா, லண்டன், அதாவது இங்கிலாண்டில் வந்து வெள்ளைக்காரங்களை விட இந்தியர்கள் தான் அதிகமான ப்ராப்பர்ட்டி வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் ஒரு இப்போதுள்ள நிலைமை. இது வந்து உண்மையான ஒரு சர்வே. அதாவது என்ன இதுலேருந்து புரியுது அப்படின்னா, வெள்ளைக்காரன் எல்லாத்தையும் சுரண்டிட்டு போய் அங்கே வச்சான். ஆனால் அவன் ஒரு பெரிய ஆயுதமாக வந்து மொழியை வந்து விட்டுட்டு போயிட்டான். அதனால் வந்து எல்லா மொழியையும் வந்து கற்றுக்கணும் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயந்தான். மொழி திணிப்பு இருக்கக்கூடாது. அந்த வெள்ளைக்காரன் விட்டுட்டு போன அந்த இங்கிலீஷ்னால் நாம் இன்றைக்கி வந்து உலக அளவில் இந்தியா வந்து ஜொலிச்சிட்ருக்கு அப்படிங்கிறது தான் ஒரு உண்மை. நன்றி. தேங்க்யூ, பாய், see you.